வாங்க பாட்டி. இந்திரா, தாலி பிரிச்சு கோக்குறத நாத்தனார் நீதான் செய்யணும். பின்ன வேற யார் செய்வா? நான் தானே செய்யணும். அம்மா, பவித்ரா எங்க காணோம்? ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலைம்மா. என்ன இங்க அனுப்பி விட்டுட்டு அவ ஆபீஸ் போயிருக்கா. முன்னாடி நின்னு பண்ண வேண்டியவங்க வரலனா எப்படி? வேலையை முடிச்சுட்டு அவ இங்க வந்துருவாம்மா. வாங்க பாட்டி. வாப்பா. பரவாயில்லையே, நான் சொன்ன மாதிரியே பவித்ராவை வரவிடாம பண்ணிட்ட போல இருக்கு. அவங்க நிம்மதியா இருந்தா அதுவே எனக்கு போதும். அதனாலதான் நீ சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன். வெரி குட். இந்த மாதிரி நான் சொல்றபடி கேட்டா நீ எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த வீட்ல வாழலாம். ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போகுது. நாத்தனார் நான் தான் உனக்கு எல்லா இலவையும் எல்லா சடங்கையும் செய்யணும். கூப்பிடுறப்ப சபையில வந்து உட்காரு. பேசு. எனக்கும் ஒரு காலம் வராமலையா போயிடும். என்ன பத்மினி, பவித்ரா இன்னும் காணோம்? தெரியல. பாட்டி என்ன சொன்னாங்க? ஆபீஸ்ல ஏதோ முக்கியமான வேலையா? இந்த ஃபங்க்ஷன் விடவா முக்கியமான வேலை இருக்கும் உங்களுக்கு? எனக்கு என்ன தெரியும்? இல்ல, இதுல ஏதோ ஏதோ இடிக்குது. உண்மையா ஆபீஸ்ல தான் வேலையா இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா? நீ பவித்ராவுக்கு ஃபோன் பண்ணி ஏன் வரலன்னு கேட்டியா? நான் எப்படி கேக்குறது? வரதும் வராததும் அவங்க விருப்பம் தானே. என்ன பத்மினி, உனக்காக எல்லாத்தையும் வாங்கி அவங்க இந்த சடங்கு செய்யறாங்க. அவங்க இல்லைன்னா எப்படி? ஒருவேளை பவித்ராவுக்கு அரசல் புருசலா உண்மை தெரிஞ்சிருக்குமோ? அதெல்லாம் இருக்காது. அப்படி தெரிஞ்சிருந்தா முதல்ல எனக்கு தானே ஃபோன் பண்ணுவாங்க. முக்கியமான ஃபங்க்ஷன் இது. ஏன் இன்னும் வரலன்னு தெரியலையே. நினைச்சா என்னடா இன்னும் கால் வரலையேன்னு. யார் பவி? இந்திரா. போன் அட்டன் பண்ணாத. நான் ஏன் வரலன்னு கேட்க தான் கால் பண்ணிருப்பா. என்னன்னு சொல்லிடுவோம். ஏய், ஹலோ, நான் இந்திரா பேசுறேன். சொல்லுங்க இந்திரா. நியாயமா இது? தேரை எழுத்து தெருவில் விட்டுட்டு போன மாதிரி இந்த ஃபங்க்ஷனை பாதியில விட்டுட்டு போனா எப்படி? ஏன் இந்திரா, நாத்தனார் நீ தானே செய்யணும். அங்க நீ இருந்தா பத்தாதா? தலை இருக்கிறப்ப வால் ஆடலாமா? நீங்க இல்லாத ஃபங்க்ஷன் சக்கரை இல்லாத பொங்கல் மாதிரி ருசிக்காது. கிளம்பி வாங்க. ஆபீஸ்ல ஒரு சின்ன பிரச்சனை, அதான் அண்ணன் கூட ஆபீஸ் போயிட்டு இருக்கேன். அப்போ நீங்க இந்த ஃபங்க்ஷன் நடக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, அப்படிதானே? இந்திரா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அங்கதான் எல்லாருமே இருக்காங்கல்ல. 1000 பேர் இருந்தாலும் 1000த்துல ஒருத்தியா நீங்க இங்க இருந்தாதான் ஃபங்க்ஷன் நடக்கும். என்ன இந்திரா? பத்மினிக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சுட்டு கடைசி நிமிஷத்துல வராம இருக்கிறது என்ன நியாயம்னு எனக்கு தெரியல. சரி, கோவப்படாத இந்திரா, நான் கண்டிப்பா வந்துடுறேன். உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். நீங்க வந்தாதான் இந்த ஃபங்க்ஷனே களை கட்டும். ஐ எம் வெயிட்டிங். சரி, நான் வந்துடுறேன். அண்ணா, நீ வேற ஆட்டோ பிடிச்சி ஆபீஸ்க்கு போ. நான் பத்மினியோட ஃபங்க்ஷனை முடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஆபீஸ் வந்துடுறேன். பவித்ரா, நீ ஆபீஸ் பிரச்சனையை முடிச்சிட்டு அப்புறம் போமா. அண்ணா, அங்க இந்திரா நீ வந்தாதான் ஃபங்க்ஷனே நடக்கும்னு சொல்றேன். நான் போலனா அப்புறம் பிரச்சனை ஏதாவது செய்வா. எது எப்படியோ அறிவை வச்சு பவித்ராவை ஆபீஸ்க்கு போக வச்சிட்டோம். ஆனா எதுக்கு பவித்ரா வரக்கூடாதுன்னு சொல்றேன்னு எனக்கு சொல்லவே மாட்டேங்கிற. இங்க பாரு, நீ வரக்கூடாதுன்னு சொன்ன விஷயம் பவித்ராவுக்கு மட்டும் தெரிஞ்சது, தேவ் இறந்த அதிர்ச்சியை விட இதுதான் அவளுக்கு பெரிய அதிர்ச்சியா இருக்கும். ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் நானே வீட்டுக்கு வந்து அக்கா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். அண்ணா, வண்டியை ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க. சரிம்மா. அண்ணா, நீ இறங்குன, வேற ஆட்டோ பிடிச்சு போயிடு. பத்திரம் பவி. சரிண்ணா. அண்ணா,
போலாம். வாமா போலாம். ஆரம்பிச்சிடலாமா? நல்ல நேரம் தான், ஆரம்பிச்சிடலாம். உனக்கு நல்ல நேரம் இல்லடி, கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சு. இந்திரா, வா பவித்ரா. வாங்க வாமா பவித்ரா. பவித்ரா. நில்லுங்க. பத்மினி, உனக்கு என்ன பைத்தியமா? நான் தெளிவா தான் இருக்கேன். இவங்க இந்த ஃபங்க்ஷனுக்கே வரக்கூடாது. பத்மினி, யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க நீ? தயவு செஞ்சு அவங்களை வெளியில போக சொல்லுங்க. பத்மினி, இந்த ஃபங்க்ஷனை ஏற்பாடு செஞ்சது அவங்க தான். என்ன பேசிட்டு இருக்க நீ? நீ வாயை மூடு. அத்தை, இந்த ஃபங்க்ஷன் நடக்கணும்னா பவித்ராக்கா இங்க இருக்க கூடாது. அவங்களை வெளியில போக சொல்லுங்க. அப்படி சொல்ற சக்தி எனக்கு இல்லம்மா. உன் அடாவடிக்கெல்லாம் நான் ஆள் கிடையாது. ஏ பத்மினி, அரைஞ்சான்னு வையே, கண்ணை வீங்கிறவுனா? விடுங்க. எப்படிங்க விட முடியும்? இந்த வீட்ல இவ சந்தோஷமா வாழ்றானா நீங்க போட்ட பிச்சை. அடிமை மாதிரி கிடக்க வேண்டிய இவ எவ்வளவு ஆணவமா பேசுறா பாத்தீங்களா? பத்மினி மனசுல நான் வரக்கூடாதுன்னு பட்டிருக்கலாம். அதுக்கு ஏதாவது காரணம் கூட இருக்கும். பவித்ரா, சாரி பவித்ரா. பத்மினி இப்படி நடந்துக்குவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவமானங்களை அனுபவிக்க வேண்டிய நேரத்துல அனுபவிச்சு தானே ஆகணும். நான் போன பிறகு பத்மினிய தயவு செஞ்சு யாரும் எதுவும் சொல்லாதீங்க. அவளை வரக்கூடாதுன்னு சொன்ன, வரவிடாம செஞ்சோம். ஆனா அதே மீறி அவ வந்திருக்கான்னா உன் மேல இருக்கிற பாசத்துல தானே வந்திருக்கா. அவகிட்ட எப்படியா பேசுவ நீ? எதுக்குமா வளவளன்னு பேசிக்கிட்டு சட்டுப்புட்டுன்னு செய்ய வேண்டியதை செஞ்சு முடிங்க. இல்லம்மா,
இப்ப யாருக்குமே சந்தோஷம் இல்ல. ஒரு நல்ல காரியத்தை மன கஷ்டத்தோட செய்யறது நல்லதா? இன்னொரு நாளைக்கு செய்வோமே. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். உங்க பொண்ணுக்கு இந்த சடங்கு தான் ஒரு கேடு. இந்திரா, சீக்கிரமா பிரிச்சு கோத்து கட்டு. எப்போ நீ பவித்ரா அசிங்கப்படுத்தினியோ, இனிமே உன்னை என் மருமகளா நினைக்க மாட்டேன். இந்த வீட்ல ஒருத்தி, அவ்வளவுதான். ஏன் இப்படி நடந்துகிட்டான்னு ஒரு வார்த்தை பேசுறாளா பாத்தீங்களா? இவளை இந்த வீட்டுக்கு மருமகளா அனுப்பி வச்சா அந்த பவித்ராவை சொல்லணும். எதுக்கு இப்படி நடந்துகிட்ட பத்மினி? அம்மா கேக்குறாங்கல்ல, சொல்லு. நீ தாண்டி காரணம். பவித்ரா இங்க வந்தா அவங்க புருஷன் இறந்த விஷயத்த சபையில வச்சு அவங்க கிட்ட சொல்லிடுவேன்னு சொன்னதுனாலதான் அவங்க வரக்கூடாதுன்னு இப்படி நடந்துக்கிட்டேன். பத்மினி, என்ன முழிச்சிட்டு இருக்கற? கேக்குறாங்கல்ல, சொல்லு. அவ எப்படி சொல்லுவா? சுயநலத்திலயும் சுயநலம், கேடு கட்ட சுயநலம். இவள மாதிரி ஒரு மருமக வீட்ல இருந்தா அந்த வீடு விளங்கிடும். ஒரு வழியா பத்மினியை டேமேஜ் பண்ணியாச்சு. இனிமே உன்னை வீட்டை விட்டு துரத்துறது ரொம்ப ஈஸி. என்ன வக்கீல் சார், ஜெயில இருந்து கூட்டு போவ மேடம் வருவாங்கன்னு பார்த்தா உங்களை அமுச்சு விட்டுருக்காங்க. அது பெயில் ஆர்டர் வாங்கிட்டு ஜெயில கொடுத்துட்டு உன்னை வெளியில கூட்டிட்டு வரதுக்கு வக்கீல் நான் வந்தா பத்தாதா? அப்புறம் என்ன? இல்ல, ஜெயில் வாசல்ல இருந்து என்ன கூட்டிட்டு வந்திருந்தா எனக்கு கொஞ்சம் கெத்தா இருந்திருக்கும்ல. மேடம் காருக்குள்ளதான் உட்காந்துருக்காங்க. ஓ, வந்திருக்காங்களா? நீங்க வெயிட் பண்றதுக்கு ஜெயிலுக்கு வந்திருக்கலாம்ல, சொல்ல வேண்டியதானே? மேடம் வரலையா? ஏன் என்ன பார்த்தா மேடம் மாதிரி தெரியலையா? ஓ, நீங்க தான் சின்ன மேடமா? ஏய், அசிங்கமா பேசாத. வக்கீல் சார், நீங்க கிளம்புங்க. ஓகே மேடம். என்ன கூட்டு போறதுக்கு ஏன் பிரபு சாரும் அவங்க அம்மா வரல? ஏன் அவங்க வந்தாதான் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆவேன்னு நினைச்சிட்டு இருந்தியோ? நான் எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கேன், அதை மனசுல வச்சுட்டா வந்திருக்கலாம்ல. காரியம் ஆகிற வரைக்கும் தான் இந்த பணக்காரன் பாசம்லாம். டே ஓவரா நடிக்காத. நான் ஏங்க நடிக்கணும்? இந்த வக்கீல் சாரு மேடம் கார்ல வெயிட் பண்றாங்கன்னு சொன்னதுமே பிரபு சாரோட அம்மா தான் வந்திருக்காங்க, சந்தோஷப்பட்டேன். சரி, பிரபு எதுக்கு உன்ன ஜாமீன்ல எடுக்கிறாரு? அது ஒரு அம்பு தான். அப்படி எத்தனை வருஷம் பழக்கம் உனக்கும் பிரபுக்கும்? ஜெயில ஒரே செல்ல நானும் அவரும் 6 மாசம் இருந்திருக்கோம். அவ்வளோதானே? 6 மாசம்தான், ஆனா எங்களுக்குள்ள 60 வருஷம் பழக்கம் மாதிரி அன்பும் ஃப்ரெண்ட்ஷிப்பும் டீப்பா இருந்துச்சுக்கா. ஓ, நீ ஒரு மொள்ள மாதிரி, பிரபு ஒரு முடிச்ச வைக்கி. என்னமோ 2 பேரும் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு வந்து ஹாஸ்டல்ல ஒன்னா தங்கிட்டு இருந்த மாதிரி பேசிட்டு இருக்க. ஜெயில் கூட இப்போ யூனிவர்சிட்டி மாதிரி ஆயிடுச்சு. உள்ள வந்த நிறைய பேர் படிச்சு பட்டம் வாங்கிட்டுலாம் போறானுங்க. போதும். ஆனா நீயும் பிரபுவும் தப்பு பண்ணிட்டு தானே உள்ள வந்திருக்கீங்க. அக்கா, ஆனா நான் நல்லது பண்றதுக்காக தான் ஜெயிலுக்கு வந்தேன். அப்படி என்ன நீ நல்லது பண்ண? பவித்ராவை கொலை பண்ண முயற்சி பண்ணி உனக்கு நல்லது பண்ணல. அவளை கொலை பண்ணிருந்தா நீ எனக்கு நல்லது பண்ணன்னு நினைச்சிருப்ப. நீ தான் சொதப்பிட்டியே. ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு, அதான் வெளியே வந்துட்டேன்ல. பவித்ராவை பரலோகம் அனுப்பிடுறேன் பாரு. நான் கேட்ட கேள்விக்கு நீ இன்னும் பதில் சொல்லவே இல்லையே. பிரபு எதுக்கு உன்னை ஜாமீன்ல எடுத்தான்? ஏன் என் உதவி தேவைப்படலாம். 2 பேரும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணிருக்கீங்க. அக்கா, நீ சொல்லி தான் பவித்ராவை கொலை பண்ண ட்ரை பண்ண, நடக்கல. பார்த்தா நியாயமா நீ தான் வக்கீல் வச்சு ஜாமீன் எடுத்துருக்கணும். அதான் நானும் கேக்குறேன். நான் செய்ய வேண்டிய வேலையை பிரபு எதுக்காக செய்யறான்? இந்த கேள்வியை நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். ஜெயில இருந்தப்ப நான் உன்னை ஜாமீன்ல எடுக்கலன்னு என்னை பத்தி கோவமா பேசிருக்க. வெளியில வந்தா பிரியாவை கொலை பண்ணுவேன்னு சொன்னியாமே, பிரபு சொன்னாரு. ஐயோ, நம்பாதீங்க, அந்த பிரபு உங்ககிட்ட மாத்தி சொல்லிட்டாருக்கா. நீ என்ன சொன்ன? நான் நீ சொன்னா பணம் வாங்காம ஃப்ரீயாவே கொலை பண்ணுவேன்னு சொன்னேன்.
அதைத்தான் அந்த ஆள் மாற்றி பிரியாவை கொலை பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. பிரபுன்னு பேர் வச்சது பதிலாக ஃப்ராடுன்னு பேர் வச்சிருக்கலாம் போல. நம்புற மாதிரி இல்லையே உன் பேச்சு. நம்புக்கா, நான் உண்மை விசுவாசிக்கா. 2 பேரும் சேர்ந்து ஏதோ ஃப்ராடு தானே பண்ண போறீங்க, நல்லா தெரியுது. எனக்கு எதிராக ஏதாவது செய்யணும்னு நினைச்ச கூவத்துல தான் உன் பொண்ணு மிதக்கும். கா, கூவெல்லாம் ரொம்ப கலீஜுக்கா. கடலை தூக்கி போட டீசெண்டாக இருக்கும். பார்க்கலாம். ஆமா, ஜெயில என் தம்பியை பார்த்துருக்கல்ல? பார்த்துருக்கேன்க்கா. எனக்கு எதிர் செல் தான். பக்கத்து வீட்டுக்கார மாதிரி அப்பப்போ பேசிப்போம். என் தம்பி உன்கிட்ட நல்லா பேசுவானா? ஐயோ, இதுக்காக வாய் பிடுங்கன்னு தெரியலையே. டேய், உன்னை தாண்டா கேட்குறேன். என்னக்கா கேட்டா? உன் கூட நல்லா பேசுவானான்னு கேட்டேன். நல்லா பேசுவாங்க்கா, ஆனால் அதிகமாக பேசினதில்லை. அப்படி பேசினப்ப ஏதாவது எவிடன்ஸ் பத்தி சொல்லியிருக்கானா? எவிடன்ஸா? அப்படிலாம் எதுவும் பேசினது இல்லைக்கா. சினிமா அரசியல் பற்றி தாங்க எப்பயும் பேசிகிட்டு இருப்போம். சரி, என் தம்பி எப்படி செத்தான்னு உனக்கு தெரியுமா? சூசைட் பண்ணிட்டாங்க்கா. சூசைட் பண்ற அளவுக்கு அப்படின்னா அவனுக்கு நெருக்கடி தான்க்கா. எனக்கும் ஒன்றும் புரியல. என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட கூட சொல்லவே இல்லைக்கா. என் தம்பி சூசைட் பண்ணல, சாகடிச்சிருக்காங்க. அதாவது உனக்கு தெரியுமா? சாவடிச்சதே நான் தான். என்கிட்டயே வந்து சொல்றியா நீ? என்ன நவீன் பேசாம இருக்க? ஷாக் ரியாக்ஷன்க்கா. எப்படி பேச முடியும்? நீங்க சொல்றதை என்னால நம்பவே முடியலக்கா. ஜெயில் முழுக்க தெரிஞ்ச விஷயம் எதிர் செல்லுல இருந்தா உனக்கு தெரியல. இது சூசைட் கிடையாது, கொலைன்னு உள்ள இருக்கிற ஒருத்தனை எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றான். ஆனா நீ என்கிட்ட நடிக்கிற. அக்கா, நடிக்கிறேன்னு சொல்லி உங்க மேல வச்சிருக்க விசுவாசத்தை கேவலப்படுத்தாதக்கா. விசுவாசம் எனக்கு எதிராக மாறுச்சுன்னு வச்சுக்கோ, உன் சுவாசத்துக்கு தான் ஆபத்து. நவீன நம்புங்கக்கா. வாங்க போலாம், ஏறுங்க. பிரபுவோட சேர்ந்து இந்த நவீன் ஏதோ பண்ண போறான். இவனை ஃபாலோ பண்ணா நிச்சயம் பிரபு மாட்டுவான். பத்மினி மனசுல நான் வரக்கூடாதுன்னு பட்டிருக்கலாம். அதுக்கு ஏதாவது காரணம் கூட இருக்கும். அவமானங்களை அனுபவிக்க வேண்டிய நேரத்துல அனுபவிச்சு தானே ஆகணும். நான் போன பிறகு பத்மினிய தயவு செஞ்சு யாரும் எதுவும் சொல்லாதீங்க. எப்போ நீ பவித்ரா அசிங்கப்படுத்தினியோ, இனிமே உன்னை என் மருமகளா நினைக்க மாட்டேன். இந்த வீட்டுல ஒருத்தி, அவ்வளவுதான். நான் வேணும் பேசலக்கா. ஏய், வாய் இருக்குங்கிறதுக்காக பேசக்கூடாதெல்லாம் பேசிட்டு ரூம்குள்ள நின்று அழுதுட்டு இருக்கியா நீ? ஏன் இப்படி பேசுன? இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்கிறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? உனக்கு இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு இஷ்டம் இல்லைன்னா வெளிப்படையா சொல்லி இருக்கலாமே. அதை விட்டுட்டு விருந்து கூப்பிட்டு செருப்பால் அடிச்ச கதையா இப்படியா பண்ணுவ நீ? ஏய், வாயை திறந்து பதில் சொல்லு. உனக்குள்ள ஒரு ராட்சசி இருக்கா, அதுதான் இப்படி ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. நிசாவை இறக்கம் இல்லாம அடிச்சிருக்க, அவனுக்கு ஆசைப்பட்டு வாங்கின பர்த்டே ட்ரெஸ்ஸை எரிச்சிருக்க, கடைசியா பவித்ராவை அசிங்கப்படுத்தி அவங்க உயிரோட விளையாட நினைச்சிருக்க. சரி, இந்த வீட்டுக்கு நீ வந்த நோக்கம் தான் என்ன? கெட்ட நோக்கம் எதுவுமே இல்லைங்க. பவித்ராவை நோக்கடிச்சு துரத்துனது நல்ல நோக்கமா? நிசாவுக்கு அம்மாவா இருக்கன்னு ஆசைப்பட்டு வந்ததா சொன்னியே, அதாவது உண்மையா? நிஷா மேல நான் உயிரை வச்சிருக்கேன் இல்ல அவ உயிரை வாங்கணும்னு நினைக்கிறியா? ஊம கொட்டா மாதிரி இருக்கிற உன் மனசுல என்ன சூழ்ச்சி இருக்குன்னு இப்ப சொல்லி ஆகணும். இதுக்கு மேலையும் நீ இந்த வீட்டுல எனக்கு பொண்டாட்டியா இருக்கணுமான்னு நீ யோசிக்க வச்சிட்ட.
மரியாதையா எதையும் மறைக்காம சொல்லு. நான் எந்த தப்பும் பண்ணலைங்க. யாரையும் கஷ்டப்படுத்தி எனக்கு பழக்கமே இல்ல. நடிக்காத. இதுக்கு மேல உன் நடிப்பை நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல. இந்த வீட்டுக்கு எதுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு போயிட்டே இரு. வாழ வந்தேங்க. 4 பேர் மெச்சிக்கிற மாதிரி வாழணும்னு வந்தேன். நீ வாழ வந்தவளா? போய் பச்சை போய். நீ என்னென்ன செஞ்ச நினைச்சு பாரு. அப்ப தெரியும் நீ வாழ வந்தவளா இல்ல இந்த குடும்பத்தை அழிக்க வந்தவளான்னு. இந்த வீட்ல இந்திரன் ஒருத்தர் இருக்காளே, நடந்த எல்லாத்துக்கும் அவதாங்க காரணம். ஏய், என்னடி புதுசா கதை விடுற? அவ இந்த வீட்ல இருக்கிறது உனக்கு பிடிக்காதனால அவ மேல பழிய தூக்கி போடுவியா நீ? கழுத்தை பிடிச்சு கொன்னுருவேன். உங்க தங்கச்சி தானே, விட்டு கொடுத்து பேசுவீங்களா? அவ ஒன்னும் யோக்கியமானவன் சொல்லல. அவளுக்கு சப்போர்ட் பண்ணி நான் எதையும் பேச மாட்டேன். ஆனா நீ தப்பிக்கிறதுக்காக அவன் மேல பழிய போறியா? அதான் என்னால தாங்கிக்க முடியல. என்ன பவித்ராக்காவுக்கு உண்மை தெரியக்கூடாது நம்மள போராடுறோமோ, அந்த உண்மை இந்திரா மூலமா தெரிஞ்சிட கூடாதுன்னு தான் நான் பவித்ராக்கா உயிரை காப்பாத்துறதுக்காக நானே திட்டி அனுப்புற மாதிரி இங்க இருந்து திட்டி அனுப்புனேன். அக்காவோட உயிரை காப்பாத்துறதுக்காக தான் நான் அந்த மாதிரி செஞ்சேன். எனக்கு வாழ்க்கை கொடுத்த அக்காவையே நான் அவமானப்படுத்தணும்னு நினைப்பேனா? பத்மினி, என்ன சொல்ற நீ? நீ சொல்றது நம்புற மாதிரி இல்லையே. தெளிவா சொல்லு. உங்க தங்கச்சி தானேன்னு பவித்ராக்காவுக்கு தேவ் மாமா இறந்த விஷயம் தெரிஞ்சா அதிர்ச்சியில பவித்ராக்காவோட உயிருக்கு ஆபத்து வந்துரும்னு இந்திரா கிட்ட சொல்லிட்டு. நீ சொன்னதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. அவகிட்ட நான் சொன்னதுதாங்க பெரிய தப்பே. என்ன பண்ணா? அன்னையில இருந்து பவித்ரா கிட்ட தேவ் மாமா இறந்த விஷயத்த சொல்லாம இருக்கணும்னா நான் சொல்ற மாதிரி எல்லாம் நீ செய்யணும்னு என்ன மிரட்ட ஆரம்பிச்சிட்டா. முட்டாள் முட்டாள். சரி, முதல் தடவை மிரட்ட ஆரம்பிச்சது என்கிட்ட சொல்லி இருக்கலாமே. அவ சொன்னதை நான் சீரியஸாவே எடுத்துக்கலங்க. நிஷாவை அடிக்க வச்சு அவளோட பர்த்டே ட்ரெஸ் எரிக்க வச்சு நிஷாவுக்கு என் மேல வெறுப்பு வர மாதிரி தோண்டி விட்டதே இந்திரா தான். பத்மினி, நீ சொல்றது உண்மைன்னா இந்திராவை ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க விட மாட்டேன். தயவு செஞ்சு அந்த மாதிரி அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடாதீங்க. அப்படி செஞ்சீங்கன்னா பவித்ராக்கா கிட்ட தேவ் மாமாவை பத்தி சொல்லிடுவா. ஃபங்க்ஷன்ல நீ பவித்ராவை அவமானப்படுத்தி அனுப்புனிய, அதுவும் அவ கொடுத்த ஐடியாவா? புருஷன் இறந்தவங்க தாலிய தொட்டா அது தோஷம், என் அண்ணன் உயிருக்கு ஆபத்து வரும், அதனால பவித்ரா வரவே கூடாதுன்னு சொன்னா. அண்ணன் மேல அவ்வளவு பாசம் இல்ல? இருக்கு, அவளுக்கு இருக்கு. பவித்ராக்கா தான் எனக்கு எல்லாமே. இந்த சடங்கை அவங்க எடுத்துதான் செய்யறாங்க. அவங்கள வரக்கூடாதுன்னு நான் எப்படி தடுக்க முடியும்னு கேட்டதுக்கு, அப்படின்னா பவித்ரா நீ புருஷனை இழந்தவ, நீ இதெல்லாம் முன்னாடி நின்னு செய்யாதன்னு நானே சொல்லுவேன், பரவாயில்லையான்னு கேட்டா.